ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வீடியோ போட முடியல. ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. விருந்தாடியெல்லாம் வந்திருக்காங்க, குட்டி குட்டி பசங்க, வேறு யாரும் இல்லை. வணக்கம். இன்றைக்கி நாள் எப்படி போச்சு எல்லாருக்கும்? இன்றைக்கி ஒரு விஷயம் நேற்று ஆச்சு. நான் காலையிலே குலதெய்வம் கோயிலுக்கு நேற்று சாப்பிடக்கூடாது. காலையிலே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டேன். ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி ப்ளட் டெஸ்ட்டும் கொடுத்துட்டு சுகர் செக் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு போயாச்சு. அப்படியே முடிச்சுட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டேன். வீட்டுக்கு வரல. நான் ஈவினிங் வீட்டுக்கு பார்த்தா எல்லாமே வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில், பசங்கக்கிட்ட, அவர்கிட்ட, எல்லார்கிட்டையும். ஏன் அதை எடுத்து கூட நீங்கள் வைக்கக்கூடாதா? ஒருத்தவங்க வீட்டில் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாதான் அந்த வீடு அழகாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி வைப்போம். ஒரு நாள் உட்காந்து உடம்பு வலிக்க, முதுகு வலிக்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சரி பண்ணி வைக்கிறோம். அடுத்த 2 டேஸில் அந்த வீடு கிளாம்லான்னு ஆகிடும். என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் கெஞ்சி கூட பார்த்துட்டேன், ப்ளீஸ் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சாலே எனக்கு பாதி வேலை இருக்காது அப்படின்னு. பசங்க இல்லையா, அவங்க இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 குழந்தைங்கள நான் டாலரேட் பண்ணி என் லைஃப் ஓட்டிகிட்ருக்கேன். 47 வயசில் ஒரு குழந்த, 13 வயசில் ஒரு குழந்த, 10 வயசில் ஒரு குழந்த. ஸோ வீட்டில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது? நம்ம வச்ச பொருளை எடுத்து அங்கே இங்கேன்னு மாற்றி, நமக்கு தேவையே இருக்காது அந்த பொருள், ஆனால் அது வீட்டில் இருக்கும். நமக்கு தேவை இருக்கிற பொருள் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இருக்கும். முடியலப்பா, க்ளீன் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்டே போயிடுது. நம்ம இது பாருங்கள், இதை இங்கே வைக்கிறேன், இது யாரும் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு தான் வைப்பேன். ஒரு 3 நாளைக்கு மெயின்டைன் ஆகும், 4 நாளைக்கு மெயின்டைன் ஆகும், 5ஆவது நாள் அது அந்த இடத்துல இருக்காது, வேறு எங்கேயாவது இருக்கும். ஒன்றும் இல்லை, கிச்சனில் கத்திரிக்கோல் இருக்கணும் இல்லையா? நமக்கு அந்த பேப்பர்ஸ் கட் பண்ணுறதுக்கு, அந்த பேக்கெட்டில் அந்த பால் பேக்கெட்லாம் கட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன் நான். 2 நாள் தான் இருக்கும், 3ஆவது நாள் இருக்காது. எங்கன்னு பார்த்தா இவங்க ஆக்டிவிட்டீஸ்க்கு எடுத்து அவங்களுக்கும் தனியாக நான் கத்திரிக்கோல் வாங்கி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதுக்காக நான் நேற்று நைட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு கோவமாக படுத்துட்டேன். அதனால் கோவமாக நான் போடலை வீடியோ, கோவமாகவே எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு, அதனால் நான் வீடியோ போட்டுட்டேன். இன்றைக்கி எத்தனாவது நாள்? 5th டே. 5th டே எனக்கு கொஞ்சம் கோவமான டேவாக போச்சு. எக்ஸசைஸும் நான் சரியாக பண்ணலை. ஹானஸ்ட்லி ஐ செட், எக்ஸசைஸ் நான் சரியாகவே பண்ணலை. முகத்தை பார்த்தாலே தெரியும், முகம் அப்படி இருக்கு பாருங்க. எக்ஸசைஸ் 30 மினிட்ஸ் எக்ஸசைஸை ஒழுங்காக பண்ணிட்டாலே முகம் அழகாக இருக்கும். எனக்கு அந்த ப்ரெஷர் இன்னுமே குறையலை. ப்ரெஷர் அப்படியே தான் இருக்குது. மாத்திரை போட்டுமே எனக்கு ப்ரெஷர் குறையலை. ஸோ என்னென்னா, இப்படி இருக்காங்களே, இந்த மாதிரி இருக்காங்களேன்னு இப்போ வரைக்கும் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. நான் இப்போ வரைக்கும் என் பொண்ணுக்கிட்ட பேசவே இல்லை, கோச்சிக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம இப்போத்துலேருந்தே பிள்ளைங்களை அந்த மாதிரி பொறுப்பான இதுவாக வளர்க்கணும்னு நான் பார்க்குறேன்.
அது எனக்கு கை கூட மாட்டேது, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேதுங்க. எதுங்களும் என்ன பண்ணுறது, கோவம் தான் வருது. கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நமக்கு தெரியும். என்ன செய்யலாம், ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்களேன். சைக்காலஜி படித்தா கூட நம்மளும் மனுஷங்க தானே. பீறிட்டு வருது கோவம், அப்படி வருது. கோவப்படும் போது நம்ம மூஞ்ச நம்மளாலே பார்க்க முடியாது. இப்போல்லாம் நான் கோவம் வரும்போது கண்ணாடியை பார்த்துக்கிறேன். நல்லாவே இல்லை, அப்படியே அமைதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்டிஸை நான் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யார் வீட்டில் எல்லாம் இந்த மாதிரி நடக்குது. அதாவது நம்ம யோசிப்போம்ல, நம்ம ஐயோ வெளியிலே வச்சுட்டு வந்துட்டோமே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து போடலையே, பால் அப்படியே இருக்கே, சரி ஓகே வீட்டில் இருக்கிறாங்க எடுத்து வச்சுப்பாங்க அப்படின்னு நினச்சி தானே நம்ம இருப்போம். அதை அவங்க செய்யலை அப்படின்னா இதை கூடவா செய்யக்கூடாது கேட்போம்ல. அப்போ அவங்களுக்கு கோவம் வருது. அவங்க அந்த ரியாக்ஷன் வேறு மாதிரி காட்டும்போது நமக்கு கோவம் வருது. கோவப்பட்டால் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னே அர்த்தம். ஆனால் அந்த கோவப்பட்டு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம யாருன்றது தெரியும். என்னை எல்லாம் எங்கள் வீட்டில் சொர்ணாக்கான்னு கூப்பிட்றாங்க. என் பொண்ணு, என் பையன், எங்கள் வீட்டுக்கார் எல்லாருமே என்னை பார்த்தா சொர்ணாக்கா மாதிரியா இருக்குது. தியானம் பண்ணணும்னு இருக்கேன். இனிமேல் கோவம் வருதா எனக்கு நிறைய. சரி குறைச்சிக்கலாம், மாற்றிக்கலாம், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணுவோம், சரி பண்ணிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் டைம் இருக்குது. ஒன்லி 42 தானே, இன்னும் டைம் இருக்குது. கடவுள் இன்னும் நிறைய நம்மளுக்கு லெசன் கற்றுக் கொடுக்கறதுக்கு வச்சுருக்காரு. கர்மாவை சேர்த்து வச்சுருக்கோம் நிறைய, அதெல்லாம் கழிக்கணும். அப்போ தான் கடவுள் கூப்பிடுவார் நம்மளை. ஸோ என் பசங்களை, பேர பிள்ளைங்களை பார்க்குற ஐடியா எனக்கு இருக்குது. ஸோ நான் அவ்வளோ ஆரோக்கியமாக என்னை வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு கோவத்தை விடணும். கோவப்பட்டால் எனக்கு ப்ரெஷர் அதிகமாகி நேற்று நைட்டும் ப்ரெஷர் டேப்லெட் போட்டுமே எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் மாதிரி, அப்படியே ஒரு மாதிரி தலைவலி, நெஞ்சு வலி அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அந்த குட்டி டேப்லெட் ஒன்று நாக்கு கீழே வைப்பாங்க, எனக்கு கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. அது என்னென்னா எதுக்காக ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னா, இந்த பல்ஜை ஆரம்பித்து இந்த பக்கம் வெயிட் ஆனதுனால ஹார்ட் இப்படி இருக்கான். அது துடிக்கிற இடத்துக்கு பத்தலையாம், இது மாதிரி வீக்கமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது தெரியல, ஹார்ட் எப்படி பெருசாகும்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்கிறாங்க அந்த எக்கோ டெஸ்ட் எடுத்தப்போ அது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ப்ரெஷரை குறைக்கணும், கோவப்படக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் நமக்கு கோவப்படாமல் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையே கிடையாது. அப்புறமேட்டுக்கு தோணுது இதெல்லாம் அனாவசிய கோவம், நமக்கு தான் பிரச்சனை. கோவப்பட்டால் அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துடணும். எவ்வளோ கலைஞ்சி இருந்தாலும் இன்னும் ஆதங்கத்தில் நம்ம கத்திடுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. பொம்பளைங்க மட்டும்தாங்க எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் அது இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சிடும். அடுத்த ஜென்ரேஷன் பொம்பளை பசங்களெல்லாம் வேலையே வாங்க முடியாது. ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்காங்க பசங்கள்லாம். இப்போ எங்கே போய் முடிய போதோ. ஓகே, 5th days கோவமாக போச்சு. அதனால் நெக்ஸ்ட் டே நான் ரிலாக்ஸாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.